எப்போது ஆசைகள் துல்லியமான, உறுதியான செயல்களாக மாறுகிறதோ அப்போதுதான் கனவுகள் உண்மையாகும் என்கிறார் நெப்போலியன் ஹில்ஸ் என்பவர். இன்றைய சொல் நப்பாசை. நப்பாசை அல்லது நைப்பாசை என்றால் பயனற்ற எதிர்பார்ப்பு என்று அகர முதலே பொருள் கூறுகிறது. இருந்தும் ஆழமாக இதை ஆராய்வோம். நை என்பது வினைச்சொல். பொருள் மனம் வருந்துவது, தளர்ச்சியுறுவது என நற்றமிழ் பேரகராதி குறிப்பிடுகின்றது. பூ எனும் தொழிற்பெயர் விகுதி நை என்ற வினைச்சொல்லுடன் சேர நை கூட்டல் பூ, நைப்பு எனும் தொழிற்பெயர் விகுதி உருவாகிறது. நைப்பு என்றால் மடித்து போகுதல், உதவாமல் கெடுதல் என சுழல்வலன் மின்னகராதி குறிப்பிடுகிறது. ஆசை என்றால் எதிர்பார்ப்புடன் கூடிய உணர்வு என்றும், ஒரு ஆசை பொருளை பெற விரும்பும் விருப்பம் என்றும் நற்றமிழ் பேரகராதி கூறுகிறது. ஆக நைப்பாசை என்றால் ஒரு எதிர்பார்ப்புடன் ஒன்றை பெற நினைக்கும் போது அந்த விருப்பம் கெடுவது, நிறைவேறாமல் போவதாகும். அந்நிலையில் நம் மனம் வருந்தும். இந்த வேதனையான நிகழ்வின் விளைவு நைப்பாசை எனலாம். நப்பாசை என்பது நம்பு எனும் கூட்டல் ஆசை என விக்ஷனரி கூறுகிறது. நம்பு என்ற வினைச்சொல், அதாவது பிலீஃப் என்பதை கேம்பிரிட்ஜ் பேரகராதி ஒன்று சரி, உண்மை, நிஜம் என சிந்திப்பதை குறிக்கிறது. ஆசை என்றால் எதிர்பார்ப்புடன் கூடிய உணர்வு என்றும், ஓர் ஆசை பொருளை பெறும் விருப்பம் என்றும் நற்றமிழ் பேரகராதி கூறுகிறது. ஆக நப்பாசை என்றால் ஒன்று நடைபெற வேண்டும் என்ற எதிர்பார்க்கும் உணர்வை குறிக்கிறது. இருந்தாலும் சொற்புணர்ச்சியின் அடிப்படையில் பார்க்கும்போது நைப்பாசை என்பது நப்பாசையை விட பொருத்தமான ஒரு சொல்லாக இருக்கும் என்பது என் நிலைப்பாடு. ஏனெனில் நைப்பாசை என்பதில் விருப்பம் கெடக்கூடும் என்ற பொருள் தெளிவாக தெரிகிறது. ஆனால் நப்பாசை என்பதில் எதிர்பார்க்கும் உணர்வு இருக்கிறது. ஆனால் அந்த விருப்பத்தின் நிச்சயமற்ற தன்மை தெளிவாக தெரியவில்லை. இப்போது சொல்லின் செய்தி சூழலை பார்ப்போம். இது செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட பனூல். 2021ஆம் ஆண்டு லீ கூ வே என்பவர் வேலை தேடி சிங்கப்பூருக்கு வர திட்டமிட்டிருந்தார். அந்த ஆடவருக்கு வேலை வாய்ப்பு அமைத்து தர வெளிநாட்டு முகவர் ஒருவர் லீயை தொடர்பு கொண்டார். அவ்வாறு செய்வதால் கூடுதல் பணம் கிடைக்கும் என்ற நப்பாசையில், அதாவது நைப்பாசையில் மோசடி செய்து அந்த ஆடவர் வேலை அனுமதி அட்டையை பெறும்படி ஏற்பாடு செய்திருந்தார். சரி, இப்போது சொல் குறித்த ஒரு சில வினாக்கள். ஒன்று நைப்பாசையாக மாறிவிடும், அதாவது அனுபவமே சிறந்த பாடத்தை கற்றுத்தரும் என்றால், ஒன்று நைப்பாசையாக மாறிவிடும் என தெரிந்தும் அதை நடக்க விடலாமா? மற்றொரு கேள்வி, இன்றைய காலகட்டத்தில் ஒன்று நைப்பாசையாக மாறிவிடக்கூடும் என நம்பி நடைமுறைவாதியாக மட்டுமே சிந்திக்க வேண்டுமா? நன்றி.